திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்கம்மா. திருபுவனத்துல அஜித்குமார் கொலை வழக்கு துருமரணம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு போலீஸ்காரர்களால துன்புறுத்தப்பட்டு தமிழ்நாடே இன்னைக்கு ஏறக்குறைய அச்சத்திலையும் பரபரப்பிலையும் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அஜித்குமார் அம்மா ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த புகார் கொடுத்ததாக சொன்னவன் அந்த நிக்கிதா, அவங்களை ஏன் இன்னும் விசாரிக்காம இருக்காங்க? அவங்கள விசாரிக்கணும்ல. உண்மையிலே அவங்க 10 பவுன் வச்சிருக்கிறதாக உண்மையா இருந்தாக்க அதை ஏன் சாவி அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புனாங்க? இந்த கேள்வியில அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கணும்ல என்று சொல்லி இப்படி பல்வேறு கேள்விகளை அஜித்தோட அம்மா கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த பெண் நிகிதா யாருன்னா, எதுக்காக அவங்க உண்மையிலேயே நகை திருடனது உண்மையா என்ன, அது குறித்து சொல்லுங்க. அதாவது நிகிதா அந்த பெண்ணு 10 கிலோ இல்ல 10 சவரன் அத கையிலேயே எடுத்துட்டு போய் நல்லா யோசிச்சு பார்ப்போம். யாருமே தூக்க முடியாத சும மாதிரி அது சாதாரண 10 பவுன் அதை கையில ஹேண்ட்பேக்ல கூட போட்டு எடுத்துட்டு போயிருக்கலாம். அங்க வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்றதே சந்தேகத்துக்குரியதா இருக்கு. நம்பர் 1. அவங்க நான் போனேன், போகும்போது சாவியை விட்ட கொடுத்தா ஒரு யூனிஃபார்ம் போட்டிருந்தாரு, அதனால பார்த்தேன் வந்தேன் அப்படின்னு சொல்றதுல எவ்வளவு முன்னாடி நிகிதா என்பவர் யாரு, என்னன்னு அவங்களுடைய பின்புலம் என்னன்னா அதான் நிகிதாவை பத்தி பேச முடியும். இப்படியெல்லாம் இதெல்லாம் நடந்ததை பத்தி இருந்தா தான் அந்த நிகிதா எப்படிப்பட்ட குணம் உடையதுன்னு தெரியும். நிகிதா வந்தது, கோயிலுக்கு வந்தோம், நாங்க போனோம், அது வந்தா இவர் யூனிஃபார்ம் போட்டாரு, அங்க கொடுத்து. இன்னொரு உண்மை என்னன்னா, அந்த அம்மாவுக்கு நடக்க முடியாது. இவங்க அம்மாவுக்கு நடக்க அம்மாவை வண்டியில வச்சு தள்ளுறதுக்கு யார் உதவி செஞ்சது? அங்க இறந்து போன காவலர். இப்படி உதவி செஞ்ச ஒருத்தர் கூப்பிட்டுக்கிட்டு எல்லா இடத்துலயும் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு போனா அஜித் மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க கேட்டிருக்காரு. காசு தள்ளு வண்டியில தள்ளிட்டு போய் அவங்களுக்கு கூட்டிட்டு போனதுக்காக வேண்டி காசு கேட்டிருக்காரு. அது கதையினுடைய ஒரு போக்கு, அதெல்லாம் கற்பனை. இவ்வளவு உதவி செஞ்சு இவ்வளவு ஒழுங்கா இருக்கிற ஒரு நல்லவர் எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணுவாங்க, வரவங்க ஏதாவது ஹெல்ப்புக்கு கொடுப்பாங்க, தேவைப்பட்டா வாங்கிக்குவாங்க, தேவையில்லைன்னா போவாங்க. அது ஒண்ணும் ஒரு பெரிய விஷயமே. அதுக்காக சண்டை எல்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நல்ல மனிதன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. இது தேவையில்லாமல் ஒரு இதை உருவாக்குன மாதிரி தெரியுது. அதுக்காக சொல்ல வரும், எதற்காக உருவாக்கினார்கள். ஏன்னா இந்த லேடி ரொம்ப கரெக்டா காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கும், அதான் இருக்கும், நான் டாக்டர் இருக்குதுன்னு செய்திகள்லாம் இப்ப போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்காங்க, அரசு கவர்மெண்ட் காலேஜ்ல என்னும் போது கூட பணியாற்றக்கூடியவர்கள் யாருக்கிட்டையும் சுமூகமான உறவு கிடையாது. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இழிவா பேசுறது, கேவலமா பேசுறது, இதெல்லாம் நடந்திருக்கு. சாதி சமயங்களை பற்றி பேசுவதெல்லாம் கூட அதிகமாக இருக்கு இந்த நிகிதா. அதுல ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டீச்சர் மாதிரி நாங்க, அதாவது இவர்களுடைய செயல்களை நமக்கு ஐயத்தை உருவாக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல பேர் வாங்கி நல்ல காவலாளியா அந்த இளைஞன் வேலை செஞ்சிருக்காரு. நம்பர் 1. அவங்க அம்மாவுக்கு உதவி செஞ்சிருக்கிறார். நீ அதெல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்த உடனே காசு கேட்டாரு, சண்டை போட்டாருன்னு இது என்ன ஒரு பேச்சு? அப்போ நிகிதாவுடைய பிளான் என்ன? இந்த சம்பவம் உருவாக்கப்பட்டதுன்ற ஒரு ஐயம் எனக்கெல்லாம் தோணுது. வேற ஒண்ணும் கிடையாது. எதுக்காக உருவாக்கணும் முதல்ல நல்லா கவனிச்சு பாருங்க. இது வேலை செய்யற இடத்துல உதவியாக துணையாக இருக்கிறவங்க சண்டை, உடன் பணியாற்றக்கூடிய தோழிகளாக இருக்க வேண்டிய இவங்க எல்லாமே சக பணியாளர்கள்ட்டையும் சண்டை போட்டு சரியா இல்லை. இதுகிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்ப கொடுக்குறாங்க பேட்டி. மாதிரி ஒரு ஆள் நாங்க பார்த்ததே கிடையாது. ஐயோ ரொம்ப மோசமா பேசுவாங்க, அசிங்கமா எல்லாம் பேசுவாங்க, இவங்களை மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க நிறுவனத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இவங்க கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஒட்டுமொத்தமாக நிகிதா என்பது மிக தெளிவாக சரியில்லாத ஒரு கிரிமினல் மைண்டு,
எல்லா விதத்திலையும் ஏதேனும் தகராறுகள் செய்யுது. நீண்ட காலத்துக்கு முந்தி இது மட்டும் இல்லை, அதிமுக ஆட்சி காலத்துல தெளிவா 5 லட்சம் கொடு, 5 லட்சம் கொடு, 2 லட்சம் கொடு, எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. உனக்கு டீச்சர் வேலை, உனக்கு காலேஜ்ல வேலை, உனக்கு இந்த வேலை வாங்கி தரேன்னு பணம் வாங்கியிருக்கு. பணம் வாங்கியது அங்கெல்லாம் நீங்க நல்லா கவனிக்கணும். பணத்தை வாங்கிட்டு வேலை கிடைக்கலன்னு போது திரும்பி வந்து கேட்கறாங்க. ஒருத்தர் அழுகுறாரு, நான் வீட்டெல்லாம் வித்து கொடுத்தேங்கன்னு. இது நம்பிக்கையா அப்படி பேசி எல்லா பிரச்சனையும் உருவாக்கிட்டு அப்புறமேல் கேட்கும்போது கொலை செஞ்சுவோம் மிரட்டுறாரு. இதுக்கு வேண்டி மூலமாக மிரட்டுறது. அதனாலதான் என்ன சொல்றோம், இப்படிப்பட்ட ஒரு கிரிமினல் மைண்டான இருக்கக்கூடிய நிகிதா, இதுக்கு பின்னால் யார் இருக்கிறாங்க, இது என்ன அவசியமா, இது தேவையே இல்லாத ஒரு காரியமாச்சே. நீ கோயிலுக்கு வந்து கும்பிட்டுட்டு போக வேண்டிய ஆளாச்சே. வேலை செய்யற வாட்சி வந்து இப்படி உருவாக்குற, அதை வந்து பெரிய பிரச்சனை ஆக்குறதுன்னா என்ன அர்த்தம்னா, இதற்கு பின்னால் அரசியல் இருக்குதோன்னு சந்தேகம். ஏன் சார், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எல்லாம் முறையா ஒழுங்கா இருக்கு, மக்கள்கிட்ட நல்ல பேரோட இருக்கிறார் முதலமைச்சர். இந்த பிரச்சனை வந்து கூட நான் இப்போ ஒண்ணு சொல்றேன், இந்த பிரச்சனை வந்தது கூட எதிரிகள் இதை உருவாக்க முடிவு பண்ண அவன்லாம் ஏமாந்துட்டான். இதை தூண்டி விட்டுட்டு இதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணலாம் நினைச்சவங்களாம் கூட இப்ப ஏமாந்து தலையில கை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது போய். யார் தூண்டி விட்டுருப்பாங்கன்னு சொல்ல நினைக்கிறீங்க நீங்க? இதுதான் வரேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சந்தேகம், ஐயம் வருது நமக்கெல்லாம். இப்ப முதல்வர் என்ன பண்ணாங்க, அடுத்த செகண்ட் ஆக்ஷன், உடனே சஸ்பெண்ட், உடனே எஃப்ஐஆர் போட்டு கேஸ போட்டு அரெஸ்ட் உள்ள. இது நாங்கள் செய்கிறது என்பது மட்டும் இல்ல, உங்களுக்கெல்லாம் ஐயம் ஏதாவது வந்தால், ஏன்னா காவல்துறை வந்து காவலர்களுக்கு உதவி செய்ய நினைச்சுன்னா சிபிஐக்கு நாங்க ஓகே பண்றோம். இவ்வளவு போல்டா, இவ்வளவு துணிவாக தெளிவாக இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை. ஏன்னா இன்னைக்கு குறைபாடி இருக்கிற இதை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணி பாக்குற எடப்பாடிலாம் அவருடைய ஆட்சி காலத்துல 2 பேர் இறந்து போறத என்ன சொன்னாரு, ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க, உடம்பு சரியில்லாம செத்துட்டாங்கன்னு கீழேந்து சொன்னதை வாங்கி சொன்ன ஒரு நபர். உனக்கு என்னையா யோகி, நாம என்ன கேட்கிறோம், ஒரு தகுதி இருக்கணும், தரம் இருக்கணும். எல்லாரும் முதலமைச்சர் ஒரு பெரிய இது கிடையாது. உனக்கு வந்து அதற்கான தரம், தகுதி, அறிவு கூட இல்லாம எல்லாம் 24 மணி நேரமும் பிள்ளை அடிக்கிறதுக்கும் திருடுறதுக்கும் அந்த பதவியை பயன்படுத்துறதுக்கு போய் உட்கார்ந்தவன். மேல இருக்கிற அதிகாரிகள்ல நல்லவங்க இருப்பாங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல, நல்லவர்கள் இல்லாதவர்களையும் இவங்க தலைவிதான் உருவாக்கி விட்டுட்டு போனாங்க. அவங்கதான் இந்தியாவிலேயே முதல்ல வாங்கினாங்கல்ல 100 கோடி ஃபைனும் 4 வருஷம் ஜெயிலும். அப்படிப்பட்ட அம்மையாருடைய சீலம் தான் இந்த ஆளு. நாம இது எதுக்குன்னா, இவ்வளவு சரியாக இவ்வளவு இதா இருக்கும் போது இந்த நிகிதாவுடைய வேலைகள்ல நமக்கு ஐயம் இருக்கிறதுனால தான் நம்ம சொல்றோம். ஏன்னா இந்த அரசுக்கு எதிராக இல்லைங்கண்ணா, எனக்கு என்ன கேள்வினா, நிகிதாவோட வேலையில இந்த அம்மா செயல்பாட்டுல ஐயம் இருக்கு. ஒரு அக்யூஸ்ட், நீங்க இப்ப சொன்னீங்க நிகிதா வந்து இந்த மாதிரி ஏற்கனவே அவங்க பேக்ரவுண்ட் வந்து அவங்க ஒரு அக்யூஸ்ட், கிரிமினல் குற்றவாளி. இப்போ ஒரு கிரிமினல் குற்றவாளி பேச்சை கேட்டு யார் அந்த ஐஏஎஸ் ஆபீசர் வந்து உத்தரவிட்டாங்க, தலைமைச் செயலகத்துல இருந்து உத்தரவிட்டு அது எஸ்பிக்கு போய், எஸ்பி இருந்து டிஎஸ்பிக்கு போய், அந்த மானாமதுரை காவல் நிலையத்துல இப்படி ஒரு சம்பவமே நடந்ததே தெரியாது அவங்களுக்கு. புகார் வரல, எஃப்ஐஆர் பதிவு பண்ணல, இது எதுவுமே இல்லாம டைரக்டா எஸ்பியோட டீம், அந்த புலனாய்வு டீம் போய் எஃப்ஐஆர் பதிவு பண்ணா தானே புலனாய்வு டீமே உருவாக்கணும். அதுவும் கடும் குற்றவாளிகளுக்கு தானே டீம் உருவாக்குவாங்க. எந்த தப்புமே இது, இந்த அதிகாரம் எப்படி ஒரு அக்யூஸ்ட் சொல்றதை கேட்டு எப்படி இந்த அதிகார வர்க்கம் செயல்படுது? அதுக்காகத்தான்மா அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க எப்படிப்பட்ட பொறுப்புல இருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும் இந்த அரசாங்கம். தப்பு செய்தவர்களை நாங்க மன்னிக்க மாட்டோம். ஏற்கனவே நம்ம முதல்வர் சொன்னது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அரசியல் ரீதியாக கூட அவர்கள் ஏன் கட்சியாக இருந்தால் கூட தப்பு பண்ணி இருந்தா அவங்க மேல நடவடிக்கை உறுதியாக இருக்கும்னு சொன்ன முதலமைச்சர். இவருக்கு கேள்வி கேட்கக்கூடிய, இந்த கேள்விகள்லாம் கேட்கக்கூடிய இந்த எடப்பாடி போன்றவர்களுடைய காலம்லாம் நான் இப்பதான் சொன்னேன். அந்த இறந்து போனவங்களுக்கும் அதுக்கும் ஒரு எட்டி கூட பார்க்காத இந்த நபர். ஆனா நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு, அவர்கள் கண்ணீரை துடைக்கின்ற விதமாக அந்த குடும்பத்துக்கு வேண்டிய பணிகள், அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவருடைய தம்பிக்கு வேலை, அமைச்சர்கள் போய் நேர்ல பாக்குறாங்க. அந்த இறந்து போனவருடைய முதலமைச்சர் போன் போட்டு விசாரிச்ச பிறகுதான் எதிர்கட்சி தலைவரை அதை பார்த்து செய்யறாரு. அதுக்கப்புறம் அவர் போன் போட்டு விசாரிக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் கிடக்கட்டும், அதாவது அந்த தாய் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா நிருபர்கள்ட்ட,
முதல்வர் இப்படி பேசுனது எனக்கெல்லாம் ரொம்ப ஆறுதலாக இருந்தது. நான் உண்மையிலேயே நினைக்கல. எனக்கு வந்து ஒரு பெரிய என் கண்ணீரை துடைத்தாரு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் முதலமைச்சர்னு இறந்து போனவங்களுடைய தாய் சொல்ல, அந்த குடும்பம் சொல்ல, அவர் கடமையை தெளிவாக செய்தார். கடமை செய்வது வேறு, கடமைக்காக நடிப்பது வேறு. இந்த எடப்பாடி போன்றவர்கள் நடிக்கிற கோஷ்டி. இப்ப பாருங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை விசாரணைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. யாருமே தப்ப முடியாதுன்றாங்க. நீங்க சொன்னதுல ஒரு இது என்னன்னு கேட்டா, யார் ஐஏஎஸ் ஆபீசர் அப்படி இப்படின்னும் போதுதான் நிகிதா என்கின்ற ஏற்கனவே பல மோசடிகளை செய்த ஒரு கிரிமினல் லேடியான நிகிதா. இந்த நிகிதாவுக்கு பின்னணியில் இருப்பது யார் அப்படின்னா, எப்படி ஐஏஎஸ் ஆபீசர் வருவாங்க? எப்படி வேண்டி வரும்? 10 பேர் இருந்தாலும் 2 பேர் மாறி இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அப்படியே ஒரே நிமிஷத்துல எல்லாரும் சரியாயிடுவாங்கலாம் கிடையாது. இப்ப மிஸ்டர் மோடியே எடுத்துக்கலாம். மோடி வந்து இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் எந்தெந்த நாடுகளுக்கு போகலன்னு லிஸ்ட் கேட்கிறாரு. 75 வருஷத்துல போகாத நாடுகள் எல்லாம் எழுதி அந்த நாடுகளுக்கு போன் பண்ணி நான் வரேன்றாரு. அழைக்க இல்ல, ஊர் சுத்துறதுக்கு மக்கள் ஊர் சுத்துறதுக்கோசரம் அவர் பிரதமர் ஆயிருக்கிறாரு. இங்க வந்துட்டு உடனே சரி இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் பேசுறாருன்னு அந்த நாடுகள்ல வருங்க. அப்ப உடனே இவன் பேசுறானா அவருடைய ஆபீஸ்ல இருந்து, எங்க ஐயா சிஎம் பிஎம் வரும்பொழுது நீங்க உங்க நாட்டுல ஏதாவது விருது கொடுங்க. எல்லாமே ஏற்பாடு, எல்லாமே நாடக நடிப்பு. இப்படி திரியிற மோடியினுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்கள்லாம் அப்படியே குதிக்கிறாங்களே சட்ட ஒழுங்கு பத்தி. மணிப்பூர் பக்கம் திரும்பி பார்க்கல. இன்னைக்கும் இந்த மாதிரியா கொடுமைகள் அங்க நடந்தது, நடு ரோட்ல நடந்தது. அங்கு இருக்கிற காவல்துறையில நல்ல காவல்துறை அதிகாரிகள் கூட ரொம்ப வேதனையோடு பேட்டி கொடுத்தாங்க. ஏனென்றால் அந்த காவல்துறையை சேர்ந்தவர்களை வச்சுக்கிட்டே அசிங்கம் பண்ணாங்க. எல்லாம் பிஜேபி RSS. இப்படிப்பட்டதை திரும்பி பார்க்காதவர்கள் நம்மை பார்த்து கேள்வி கேட்க தகுதி இல்லை. இந்த அண்ணாமலை போன்றவன் 420 மேலாம் ஓவரா குதிக்குதுங்களே, அதை நம்ம கேட்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கிறாரு, ரைட். காவல்துறையில யார் மேல வேணாலும் நடவடிக்கை எடுக்கவும் தயாரா இருக்காரு. இன்னைக்கு உயர் போலீஸ் அதிகாரிகளும் பேட்டி கொடுக்குறாங்க. இந்த நிகிதாவுக்கு துணையாக இருந்தது யார்? அது இன்னும் 2-3 நாள்ல வரும். அது கீழே வரும்போது தெரியும். இதுக்கு பின்னால என்ன கலர் இருக்குன்னு தெரியும். நீதிபதியே நேரடியா வந்து 2 நாளா விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அவரு விசாரணை பண்ணி அறிக்கை சொல்லுவார்ல யார் அந்த ஐஏஎஸ் ஆபீசர்னு. ஐஏஎஸ் ஆபீசர்ன்றது கூடமா எதன் மூலமாக நமக்கு இதெல்லாம் தெரியுது? அவர் ஐஏஎஸ் ஆபீசரா, ஐபிஎஸ் ஆபீசரா, அவர் பெரிய ஆபீசரா, இதெல்லாம் வந்து அவர்கள் மூலமாக வரக்கூடிய தகவல்கள், செய்திகள். ஆமா, சோசியல் மீடியாவில எழுதிட்டு இருக்காங்க. ஐஏஎஸ் தலைமைச் செயலகத்துல இருந்து வந்தது. இந்த உண்மை வெளியே சொன்னாதான் தெரியும் யாரு என்னன்னு. விசாரணை அறிக்கை சொன்னாதான் தெரியும். இல்லம்மா, சோசியல் மீடியாவில் எழுதிக்கிட்டு இருந்தாலும் எதை வேணாலும் எழுதினாலும் நாம சொல்லுவது, ஏன்னா 2-3 தகவல்கள் வந்தது. அந்த தகவல்கள் வந்து நாம இந்த நிகழ்வுல சொல்றதுக்கும் சொல்லுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா பல பேர் அதை உருவாக்குறோம். இந்த நிகிதாவிற்கு பிஜேபியும் தொடர்பு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியில இந்த நிகிதா தொடர்புல தான் இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? அப்ப பிஜேபி யாராவது ஒருத்தர், அத 420 மலையா, இல்ல RSS ரவியா, இல்ல தமிழ் இம்சையா, நமக்கு தெரியாது. யார் வேண்டுமானாலும், இந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். திமுக ஆட்சிக்கு கெட்ட பேர் உண்டாகும், முதலமைச்சருக்கு ஏதாவது ஒரு குறையை உண்டாக்கும். அதுக்காக நீ எதை வேணா நிக்குதா அப்படின்னு கூட திட்டமிட்ட வேலை. ஆனா அவங்க என்ன நினைக்கல, எதிர்பார்க்கல. அந்த இடத்துல அந்த டெத்து நடக்கும், நாமெல்லாம் மாட்டிக்கோன்னு அதுங்களுக்கு தெரியல. இப்ப எல்லாம் வெளியில வருது. ஏன்னா முதல்வர் வந்து கரெக்டா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. எல்லா விசாரணையும் நடந்துகிட்டு இருக்கு, சிபிஐ கிட்டையும் போகுது. அப்ப தெரியும் இதற்கு பின்னால் RSS பிஜேபி இருக்கு. இந்த மாதிரி பாருங்க, வாக்கப் இப்படி ஆயிட்டாங்க, பாருங்க அப்படி ஆயிட்டாங்கன்னு பிரச்சாரம் பண்றதுக்கு, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த திட்டம் போடப்பட்டதோ என்ற ஐயம் கூட இப்பொழுது வருகிறது. இவங்க விசாரணை எப்படி பண்றாங்கன்னாக்க, கேமரா இல்லாத இடமா தேடி போய் அந்த அஜித்தை வந்து அடிச்சிருக்கிறாங்க. இல்லாத இடமா ஸ்டேஷன்ல வச்சு விசாரணை பண்ணா கேமராவில் மாட்டிக்குவாங்க. அதனால இல்லாத இடமா அந்த மாட்டு கொட்டகையில வச்சு அடிச்சிருக்காங்க. இதை வெளியிட்டவர் வந்து அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிறவரு ஜன்னல் வழியே எடுத்திருக்காரு. உண்மை வந்துருச்சுமா. அவங்க வந்து அந்த 4 பேரு தப்புன்ட்டோம், 5 பேரு
போஸ்ட் பண்ணியாச்சு, உள்ள போட்டாச்சு. நாம ஒண்ணும் அவங்க செய்யறதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீ தப்பு செஞ்ச, உன்னை வந்து கேமராவில் இல்லாம போய் அங்க அடிக்கணும்னு அடிச்சிருக்கிற. இதெல்லாம் வந்து இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கு. ஏன் இப்படி அடிச்ச? ஏன் இவ்வளவு கொடுமை? என்ன அந்த நிகிதாவுக்காக என்ன இவ்வளவு வேகம்? அதுதான் நம்முடைய கேள்வி. நீ எதற்காக செஞ்ச? ஏன்னா இந்த பாஜக இருக்குதுல, அவர்களால் தான் இப்படிப்பட்ட மனசாட்சி இல்லாத வேலைகள் செய்ய முடியும். அதுக்காக நம்ம சொல்றோம். ஏன்னா ஒருத்தர் சொல்லி விட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி எல்லாம் செய்வாங்க, எப்படி எல்லாம் காசு கொடுப்பான், எப்படி எல்லாம் பண்ணுவான். திமுக மேல குறை சொல்லணும். இப்ப திராவிட முன்னேற்ற கழக கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய நிதியெல்லாம் நிறுத்திட்டோம்னா தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்படுவாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு திட்டங்களை செய்ய முடியாது முதல்வர். அப்ப நாம அதை பிரச்சாரம் பண்ணலாம் என்று நிதியை நிறுத்துற வேலைகளையும் இப்ப இறங்கியிருக்கானுங்க. அது ஒரு சதி கூட்டம். அந்த கிரிமினல் குற்ற கூட்டம் தான் இன்னைக்கு இது பின்னாலும் இருக்கலாம் என்று நிறைய பேர் ஐயப்படுறாங்க. அதற்கு காரணமா இப்ப ஒண்ணும் வேணாம். மத்திய பிரதேசத்துல யாரு? பிஜேபி தானே. மத்திய பிரதேசத்துல அந்த செய்தியை பார்த்தாலே கொடுமையா இருக்குமா. ஒரு பார்வை இல்லாத சிறுமி, பார்வை இல்லை அந்த பாவம் அந்த பொண்ணுக்கு. அந்த சிறுமியே ஒருத்தன் கோவில் கருவறையிலேயே தப்பு பண்றான், தொடர்ந்து தப்பு பண்றான், அழ வச்சு மிரட்டி உருட்டி. அது கன்சீவ் ஆகும். கர்ப்பமனை அவங்க அம்மா கிட்ட போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லுது. அந்த குடும்பத்தினர் ஓடி வராங்க. ஓடி வந்தாலும் உள்ளே விடக்கூடாமா, ஏன்னா அவர்கள் அழகு ஒடுக்கப்பட்டவர்களாம். அங்க சமாதானம் பாக்குறான். இவன் தப்பு பண்ணவன் அந்த கருவறையில உட்காந்துக்கிட்டு காலத்துக்கிட்டு நிக்கிறான், பிஜேபி கட்டிக்கிட்டு. அதுதான் நரேந்திர மோடி, அதுதான் அமித்ஷா. மக்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த பாவிகளோட நியாயத்தை பாருங்க. அப்புறமேல என்ன சொல்றான்? ஆள் வைத்து ஒன்னு அடிச்சு மிரட்டுவோம், கொலை பண்ணிடுவோம், வெளியில சொல்லக்கூடாதுன்றான். அதுங்க அப்புறம் அடிச்சு எதிர்கட்சிகளுக்கு தெரிந்த அந்த செய்தி வெளியில இருந்து அவன் மேல வழக்கு போட்டு அரெஸ்ட் பண்றான். ஃபார்மாலிட்டி நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய முதல்வர் எடுக்கிற நடவடிக்கையும் அங்க பிஜேபி எடுக்கிற நடவடிக்கையும் ஒப்பிட்டு பாருங்க. அவனை கேஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு கேஸ் ஃபைல் பெயில் பெயில் பண்ணி வெளியில வரும்போது அவனுக்கு மாலையை பிஜேபி வரவேற்பு கொடுக்குறாங்க. என்ன தியாகம்! நீ போய் இன்னும் செய்ய, உனக்கு நம்ம மரியாதை செலுத்துறேன்னு சொல்றாங்க. இன்னும் இல்ல, எல்லா பொண்ணுங்களும் மாதிரி பண்ணுவோம். கருவறையிலே செய்து விட்டாய் அகனும் மாலையா? இப்படி தப்பு செய்யற, கொடுமைகளை செய்யற பாவிகளை ஆதரிக்கக்கூடிய பாரதிய ஜனதா என்றது தமிழ்நாட்டுல கிடையாது. இன்னும் தமிழ்நாட்டுல வெளிப்படையா வர முடியல. ஆனால் தமிழ்நாட்டுல வெளியில வர முடியலன்னு நிகிதா போன்றவர்கள் உருவில பல காரியங்களை செய்வதாக தகவல்கள் இருக்கு. அந்த ஐயம் இன்னும் விசாரணைக்கு பிறகு தெளிவாக தெரிய வரும். சரிங்கண்ணா. இவரு அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருக்காரு இல்லைங்கண்ணா, அவரு கேக்குறாரு, இப்ப எங்க போயிட்டாங்க இந்த நடிகர்கள்லாம்? அதிமுக ஆட்சியில ஒண்ணு நடந்தா உடனே ஆளுக்கு எல்லாம் நியாயம் கேட்டு குரல் கொடுத்துட்டு வருவாங்கல்ல. நடிகர் அஜித்குமார் கூட மேற்கோள் காட்டி கேட்டிருக்காரு. இப்ப எங்க போனாங்க? ஒருத்தர் கூட வாய் பேசாம இருக்காங்க, எல்லாம் அடிமைகளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விமர்சனம். ஜெயக்குமாருக்கு ஏதாவது ஒண்ணு ஒரு நாளைக்கு பேசணும்னு ஒரு ஆசை. ஏன்னா ஜெயக்குமாரை பத்தியே முந்தா நாளே சொல்லிட்டாங்க. அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இங்க ஜம்பா, அங்க ஜம்பா, இங்க போறியா, அங்க போறியான்னு. அதனால தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்காக நடிகர்கள்ட்ட போயிருக்கு. நாம கேட்கிறோம், எல்லாரும் ஒன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. ஜெயக்குமார், நீ ஒரு ஆளு, உன் கட்சின்ற பேர்ல உன் எடப்பாடி, உன் கும்பல் இருக்குத, எதையாவது ஒண்ணு சொல்லி பேசணுன்றது இல்ல. என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? இதிலே மாணிக் தாகூர் போன்றவர்கள்லாம் கூட அழகான அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த அரசு யாரும் நினைக்க முடியாத அளவிற்கு உடனடியாக சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கு. முதல்வர் அவர்கள் எதற்காகவும் பின்வாங்கல, இம்மிடியேட் ஆக்ஷன் எடுத்தாரு. சட்டப்படி நடந்திருக்கு. இனிமே அது வந்து சட்டப்படி அரெஸ்ட் பண்றாங்க, உள்ள போட்டாச்சு, இனிமே கோர்ட் ஆச்சு, சாட்சிகள் சொல்ல போறாங்க, கேஸ் நடக்க போகுது. அது உள்ள போயிட்டு நாம வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. முதல்வர் பாராட்டியிருக்காங்க. ஆனா இந்த நடிகர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, நடிகர்கள்னா ஜெயக்குமார் சொல்றாங்க, இந்த விளம்பரத்துக்கு குடிக்காது. ஏன் நடிகை தெரியல, மறந்துட்டா போல இருக்கு. இல்லாட்டி நடிகையும் சேர்த்திருப்பாங்க. நடிகர்கள் அவங்க பாக்குறாங்க. உண்மை நடவடிக்கை இருக்கு, அரசு நல்ல நடவடிக்கை எடுக்குது. அதனால யாரும் அவங்க சொல்ல வேண்டிய அவசியம். தப்பாக செஞ்சு சரியான நடவடிக்கை இல்லைன்னா
இவர்கள் சொல்ற மாதிரி எல்லாருமே பேசியிருப்பாங்க, நடிகர்கள் உட்பட இன்னும் பெரிய பெரிய மற்றவர்கள் கூட பல துறைகளை சேர்ந்தவர்கள் கூட பேசியிருக்கலாம். ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கும்போது ஏயா பேசணும்? நீ ஏன் குதிக்கிற? நீ ஏன் இப்ப ஓப்பனா என்ன சொல்லிட்ட தெரியுமா? திமுக அரசு, திமுக முதல்வர் எடுத்த நடவடிக்கை சரியாக இருக்கிறது என்பதற்கு நடிகர்களோ மற்றவர்களோ யாரும் இந்த சம்பவம் குறித்து கருத்து சொல்ல வரவில்லை என்பதை நீ தெளிவுபடுத்த. அதனால உன்னை அறியாமலே ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டேன்னு தான் அர்த்தம். நீ அஜித் சொன்னாலும் சரி, யாரும் சொன்னாலும் சரி, கரெக்டா இருக்கு, அதனால நாங்க ஏன் சொல்லணும் அப்படின்றதுதான் அந்த அர்த்தம். நல்லதுங்கண்ணா. கூடிய சீக்கிரம் இப்ப நம்ம வந்து நிக்கிதான்ற அந்த லேடியோட ஏதோ ஒரு நம்ம வந்து சந்தேக கண்ணோட்டத்துல பின்புலத்துல இருக்காங்க, யாரோட பின்புலத்துலன்னு கூடிய சீக்கிரம் இந்த விசாரணையில அது யாருன்றதும் ஆதாரபூர்வமாக வெளியே வரும்னு நம்ம நம்புவோம். நல்ல நன்றி, வணக்கங்கண்ணா. வணக்கம்மா, நன்றி.